தி ஸ்பீட் அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லியும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொன்னதும் ஃபேக் அப்படிங்கிறத நேற்று ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். இல்லை விக்கி, அது உண்மைதான், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் ட்விட்டரில் என்னை டேக் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன்? ஒரு வீடியோவை பொய்யா பரப்புரை செய்து, உண்மையான வீடியோவை பொய்யா பரப்புரை செய்து அதை பொய்ன்னு நம்ப வைப்பதும், பொய்யான வீடியோவை உண்மைதான் அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்து அது உண்மையாக்க மாற்றுவதும், இது எல்லாமே அரசியல் களத்தில் நடந்துட்டுருக்குன்னு சொன்னேன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அந்த ஸ்பீட் அப்படிங்கிற அந்த வீடியோவில் 2 நபர்கள் அது மோட்டார் சைக்கிளில் போகிறவங்க 2 பேர் டிவிகே தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திமுகவால் பரப்பப்பட்ட வீடியோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ தான் ஃபேக் அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோ 1 மணி நேரம் 38வது நிமிடத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவை எடுத்து 1 மணி நேரம் 46வது நிமிடத்தில் இருக்கக்கூடிய ஆடியோவை எடுத்து மெர்ஜ் பண்ணி போடப்பட்ட வீடியோ. அது ஃபேக். மறுபடியும் சொல்கிறேன், அது ஃபேக் தான். அந்த இடத்துல 2 நபர்கள் செருப்பை தூக்கி போடுறாங்க. அந்த 2 நபர்கள் செருப்பை தூக்கி போடும்போது தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. இது ஃபேக்கான நரேட்டிவ் செட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோவை தான் திமுகவினுடைய சில நபர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் எல்லாமே ப்ளூடிக் வாங்கி ரொம்ப பெரிய அளவில் ஹை ப்ரொஃபைலாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய பரப்புரை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க பகிர்ந்த வீடியோ இதுதான். இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகாவை சார்ந்தவங்க செருப்பை தூக்கி வீசக்கூடிய நபர்கள். அப்போ இந்த கரூரில் நடந்துச்ச விஷயம் பார்த்தீங்களா, அங்கே யார் செருப்பை தூக்கி வீசினாங்கிறது உங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இவங்க இதை ஒரு அஜெண்டாவாக செட் பண்ணி ஒரு வீடியோ ஃபேக்கான ஆடியோ, அதாவது அந்த ஒரு 8 நிமிஷத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆடியோவை தூக்கி மெர்ஜ் பண்ணி இதுதான் உண்மையான வீடியோ அப்படின்னு சொல்லி பரப்புரை செஞ்சாங்க. இதனால் இது ஃபேக் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கமாக ஒரு 1:46வது நிமிடத்தில் அவங்க வந்தாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஏண்டா சொன்ன மாதிரி இருக்குது. அந்த நபருக்கு என்ன அவசரமோன்னு தெரியல, அது மிகப்பெரிய தவறு தான். பட் இந்த பக்கம் ஃபேக்கான வீடியோவும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டகால்ட்டி வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அதை கொஞ்சம் பார்த்து சூதானமாக அரசியலை படித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதனுடைய டெலிவரி சரியாக இல்லைன்னா அந்த ஆட்சிக்கே அது ஒரு பெரிய ஆபத்தாக மாறிடும். அதே மாதிரி தான் நம்முடைய ஐடியாஸ் நல்ல பிரைட்டாக இருந்தாலும் இங்கிலீஷில் சொல்ல வேண்டிய இடத்துல அதை இங்கிலீஷில் சொல்லாமல் சரியாக கம்யூனிகேட் செய்யாமல் விட்டுட்டோம்னா அதுவும் நமக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக பாருங்களேன். ஐ லேட்லி கம்மிங் ஆஃபீஸ் பிகாஸ் பைக் டயர் காட் பங்க்சர். இதை கரெக்டா சொல்ல ஹெல்ப் பண்றேன். I'm late to the office because my bike got a flat tire on the way. இந்த சென்டென்ஸ் ஏன் பெட்டர்னு பார்ப்போம். 1. I coming தப்பு. I am னு present continuously யூஸ் பண்ணணும். 2. flat tire அல்லது puncture ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா flat tire தான் காமனா யூஸ் பண்ணணும். 3. because யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கிளியரா கனெக்ட் பண்ணணும். இந்த விளக்கம் புரிஞ்சுதா? வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இதுதான் சூப்பர்னோவா ஏஐ. பாத்தீங்களா, இன்ஸ்டண்டா கரெக்ஷன் கொடுத்துருச்சு, அதுவும் தமிழ்லயே. இங்கிலீஷ் கற்றுக்கிட சூப்பர்னோவா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கான 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். முதலாவது விஷயம், 24/7 டீச்சர் உங்கள் கூடவே இருக்காங்க ஏஐ வடிவில். மற்ற கோர்ஸ் மாதிரி ஒரு டீச்சருக்காக வெயிட் பண்ணும்போதோ இல்லை உங்களுடைய நேரம் இல்லாத டைம்லையோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது, கரெக்டான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நீங்கள் சூப்பர்னோவா ஏஐ பயன்படுத்தி உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். 2, இதில் இருக்கக்கூடிய 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் தான். சும்மா எல்லா விஷயத்தையும் கொண்டு வராமல் உங்களுக்கான லெவல் டெஸ்ட்டை எடுத்து எந்த மாதிரி லெவலில் நீங்கள் இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை டிசைன் பண்ணி அதை உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பதன் மூலமாக ஈஸியாக உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை சூப்பர்னோவா ஏஐ இம்ப்ரூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆவதாக அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா நிறைய பேர் கோர்ஸ் எடுப்பாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க, அது எதுவுமே வராமல் இருப்பதற்காக இங்கே ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்கள அறிமுகம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணது எல்லாமே தமிழர்கள் தான். நமக்கு என்ன தேவை, நம்ம ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் சுலபமாக ஆங்கிலத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா செமையான இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பர்னோவா ஏஐ தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக சூப்பர்னோவா ஏஐல ஜாயின் பண்ணி 75% டிஸ்கவுண்டுடன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையாகும் பட்சத்தில் இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரூர் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒட்டி இருக்கக்கூடிய 2-3 அப்டேட் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. முதல் விஷயம் என்ன தெரியுமா? சிபிஐ கொம்பன் களம் இறங்கி விட்டான் அப்படிங்கிறது தான். சிபிஐ அவங்க ரெடி பண்ண எஃப்ஐஆர் அப்படிங்கிறத இன்னைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி சிபிஐ அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலை காரணமாக பல நபர்களுக்கு இங்கே தூக்கம் இல்லை, பல நபர்கள் அவங்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவேக அவங்களுடைய பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன்டா பயப்படணும், எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தான், உங்களுடைய தலைவர் தான் காரணம் அப்படிங்கிறத யூஸ்வலாக திமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது இரண்டுக்கும் நடுவில் யார் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், 2 பேரும் ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ அவங்களுடைய எஃப்ஐஆர்லாம் இன்னைக்கு பதிவு செஞ்சு கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு முக்கியமான அப்டேட் தான். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய பேர் என்னை டேக் பண்ணதும் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பினதும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோவை ப்ரமோட் பண்ணுறதுக்காக த பென் அப்படிங்கிற அமைப்பு 17 கோடி ரூபாய் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கூகுள் ஆடு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு URL, அதுக்கான லிங்க் வேணால் நான் உங்களுக்கு தரேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா எந்த நிறுவனம், அது எந்த ஒரு பெரிய நிறுவனமாக வேணாலும் இருக்கலாம், அந்த நிறுவனத்தினுடைய பெயரை நீங்கள் அங்கே அடிக்கும்போது அந்த நிறுவனம் கூகுள் ஆட்ஸ் வழியாக, கூகுள் ஆட்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போவே, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய சர்ச்சிங் கன்சோலாக இருக்கலாம். கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணும்போது முன்னாடி வந்து நிற்கக்கூடிய இடத்துல ஸ்பான்சர்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்பான்சர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைன், அந்த டேக்லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ப்ரமோட் பண்ணப்பட்ட ஒரு ஐட்டம். ஸோ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ஒளிபரப்பாகுது அப்படின்னா அது ஸ்பான்சர்டு வீடியோவாக இருக்கும். அதாவது பணம் கொடுத்து, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து, இல்லாட்டி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் சென்னை மக்களுக்கு மட்டும் இதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷன்லாம் போட்ட உடனே கூகுள் என்ன செய்வாங்க, எந்த அட்வர்டைஸ்வர் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு, அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு டார்கெட்டட் ஆடியன்ஸாக சென்னை மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி இதை அட்வர்டைஸ்மெண்ட்டாக காண்பிப்பார்கள். இதை ஏன் செய்கிறாங்க, பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் செய்கிறாங்கன்னா, மக்களை போய் அதிகமாக ரீச் ஆகிறது அப்படிங்கிறது இப்போ சமகாலத்தில் சோஷியல் மீடியா வழியாக மட்டும்தான் முடிகிறது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த ஒரு பெரிய யுத்தம், இந்த சோஷியல் மீடியா யுத்தம் அப்படிங்கிறது, இதில் இவங்க சஸ்டெயின் பண்ணணும்னா கோடிக்கணக்கான ரூபாயை இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணி தான் ஆகணும். அதுலேயும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோவை அவங்க ப்ரமோட் பண்ணுறதுக்காக நிறைய ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை போய் பார்க்கும்போது இதுவரையிலும் 17 கோடி ரூபாய் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோ, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், அதில் அரசு தரப்பாக இருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், சில பாலிசி வயலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே சின்ன தொகைங்க. 17 கோடி ரூபாய்ங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும், திமுகலாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன தொகை தானே. இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ், நிறைய FB பக்கங்கள், நிறைய இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், இதெல்லாம் விலைக்கு வாங்கி அவங்க என்ன செய்கிறாங்களோ இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஐடி விங்காக இருக்கக்கூடிய நாட் ஒன்லி திமுக, இப்போ தாவேகாவை எடுத்துட்டிங்கன்னா அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களா செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐடி விங் இருக்குது. அது தவிர அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருமே அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு என்ன உழைப்பை போட முடியுமோ அந்த உழைப்பை போட்டு அது சோஷியல் மீடியாலாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் பெய்டு ஐடி விங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திமுக, அதிமுக அவங்க கையில் பெய்டு ஐடி விங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பெய்டு ஐடி விங்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஐடி விங்குக்கு ஆட்களை எடுப்பது, ஆட்களை கேதர் பண்ணுறதுக்காக ஒரு HR கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் எடுத்து அது வழியாக நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க சேனல்ஸ் என்ன, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு தொகையை நிர்ணயிப்பது, அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. 1 லட்சம் சேர், 1.5 லட்சம் பேர் வெளியில், இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. அப்போ இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் ஐடி விங் மற்றும் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலங்களில் இதை விட ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தோலுரிக்கப்பட்ட உண்மைதான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி, டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது கிடையாது. எங்களுடைய நெல் மூட்டையெல்லாம் முளைத்து விட்டது, நாங்கள் எங்கே போகிறது, எங்களுடைய சாகுபடியை நாங்கள் என்ன செய்கிறது, 40 ஏக்கர் 20 ஏக்கரை நான் நெல் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயியுடைய குரல் நியூஸ் ஜேல வெளியானாலும் அது எல்லா விவசாயிகளுடைய குரலாக நம்ம பார்க்க வேண்டும். அந்த குரலினுடைய ஒரு சில பகுதி மட்டும். முதலமைச்சர் மாவட்டம் சொல்றீங்க, வந்து பாருங்க, உங்க நம்பிதான் இருக்கும்.
இன்னைக்கு ஏவோ வந்து பார்த்துட்டு நான் போய் சொல்றேன் அப்படின்னு அவர் சலிச்சு நாங்க தான் சலிச்சு போய் கிடக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விவசாயிகளுக்காக நம்ம குரல் கொடுக்க தவறிவிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றல் இருந்தால் இல்லவே இல்லை. நம்ம விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன, அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் அதை ஒட்டுமொத்தமாக மறைத்து வருகிறார்கள். அதுலேருந்து விழிப்படைய வைப்பதற்கு தான் இந்த வீடியோ அப்படிங்கிறதுலாம். அடுத்ததா டிஜிபி தான், ஹெச்ஓபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிபி நியமனம் ஏன் காலதாமதம் ஆகிறது? உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை டிஜிபியாக வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த காலதாமதம் செய்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார். அதற்கு திமுக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி. பட் முத்தலீஃப் மாதிரியான அந்த நிருபர்கள், ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியமனம் தாமதம் உண்மையான காரணம் வெளிவந்து விட்டதா, தங்களுக்கு ஏற்றவரை நியமிக்க தமிழக அரசு டிஜிபி நியமனத்தில் தாமதம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியதற்கு அமைச்சர் ரகுபதி பதில். யூபிஎஸ்சிக்கு பேனல் அனுப்பி அதில் யூபிஎஸ்சி அனுப்பும் 3 பேர் பட்டியலிலிருந்து ஒருவரை ஹெச்ஓபிஎஃப் ஆக தேர்வு செய்வதுதான் நடைமுறை. பிரகாஷ் சிங் வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே அதுதான். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஹென்றி திபேன் தொடர்ந்த போது உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொன்னது, பேனல் அனுப்பியுள்ளோம், அது வந்தவுடன் நியமனம் செய்வோம் என்றது. பேனல் லிஸ்டும் வந்துவிட்டது, இவர்கள் நியமிக்காமல் இப்போது புது கதை சொல்கிறார்கள். இது உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதற்கு எதிரானது. கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்புன்னு தெரிந்தும் நீதிமன்றத்தில் சொல்வோம் என்கிறார் அமைச்சர். இரண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஹென்றி திபேன் தொடர்ந்துள்ள நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் அவமானப்பட போகிறார்களா தமிழக அரசாங்கம்? இந்த ஒரு கேள்வி இப்போது கேட்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெருசாக உண்மையாக ஹெச்ஓபிஎஃப் நியமனத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் இதை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்காமல் ஒரு புதிய டிஜிபியை இன்னுமே வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆட்கள் வர்ற வரைக்கும் அதை அப்படியே காய் நகர்த்தி விட்டு போகிறார்களோ அப்படிங்கிற ஒரு தோன்றல் உருவாகி இருக்கிறது. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கிளாரிஃபை ஆகிரும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அறப்போர் இயக்கத்தினுடைய இன்றைய ப்ரெஸ் மீட் தான். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான லிங்க், அதுக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நில ராம்சார் பகுதியில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 1250 வீடுகள் கட்ட பிரிகேடு மார்கன் நிறுவனத்திற்கு சட்டவிரோத சுற்றுச்சூழல் மற்றும் கட்டுமான அனுமதி கொடுத்தது திமுக அரசு ஊழல். அனுமதி கொடுத்து திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது. சென்னை பெரும்பாக்கத்தில் பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலங்களில் சட்டத்தை மீறி பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் எனும் நிறுவனத்திற்கு 1250 பன்மடங்கு குடியிருப்பு அடுக்குமாடி வீடுகள் கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கட்டுமான திட்ட அனுமதியை சட்டவிரோதமாக வழங்கி அந்த பகுதியில் மேலும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வழிகளை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையும் வனத்துறையும் சென்னை பெருநகர கட்டுமான குழுமம் துறையும் செய்துள்ளது. இந்த ஊழல் பற்றிய புகார் மற்றும் ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை, முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை என 10 சம்பந்தப்பட்ட துறை பொது ஊழியர்களுக்கு புகார் அனுப்பியுள்ளது. ராம்சார் நிலத்தில் ரியல் எஸ்டேட் செய்ய முதலீடுகள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தமா, முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார்? வீடியோவை பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. யாருக்காவது கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா அறப்போர் இயக்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இது இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக மாற வேண்டும். ஏன்னா ஒருத்தவங்க, ஒரு அமைப்பு, ஒரு அரசாங்கம் மீது மட்டும் கிடையாது, மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்களுக்காக சில விஷயங்களை செய்யும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்க வேண்டிய அந்த கடமையும், அதை பற்றி விவாதம் செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை யாரும் தட்டி கழித்து விடாதீர்கள். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேவைப்படுவோர் அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.